வணக்கம் நண்பர்களே. கடந்து வந்த பல மாதங்களில் நம்மளோட மாடித்தோட்டம் நமக்கு நல்ல ஒரு சக்தியையும் உத்வேகத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்த வேளையில் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் எக்கச்சக்கமாக இருக்குது. எங்கள் ஊரில் கூட இந்த வருஷம் எக்கச்சக்கமான வெயில். அதனால் எல்லா செடிகளுமே காஞ்சு போகுது. இந்த கடுமையான வெயிலில் கூட நிறைய பேர் மாடி தோட்டத்தை ரொம்ப ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் பார்க்கும்போது அவங்க அவ்வளவு எஃபிஷியண்ட்டான பர்சன்ஸ் தான். இப்படி கொத்து கொத்தா பூக்களும் விதவிதமான பூக்களும் இருந்த என்னோடய தோட்டம், அதே நேரத்தில் காய்கறிகளும் இருந்த தோட்டமானது இன்றைக்கி வெயிலில் அப்படி காஞ்சு கருவாடாகி இப்படி ஆகி போயிட்டுது. ஒன்று, வேலை பளு அதிகமாக இருந்ததுனால இந்த தோட்டங்களை கவனிக்க முடியல. வெறும் காலையிலும் மாலையிலும் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போவேன். மற்றபடி எதுவுமே செய்ய முடியாது இருந்தது. அதனால் எல்லாம் காய்ந்து போயிட்டு ஒரு சில செடிகள் மாத்திரம் இருக்குது. இயற்கையை எவ்வளவு நேசிக்கிற நம்ம இயற்கையை ஏமாற்றுமா? வெயில் காலத்தில் பூக்கிற செடிகள் நம்ம கேர் இல்லைனாலும் அந்தந்த மாதங்களில் இவ்வளவு அழகாக இப்படி எனக்கு பூத்துக்கிட்டே தான் இருக்குது. கேக்டஸ் கரெக்டாக இந்த மாதத்தில் பூக்க ஆரம்பிச்சிருது. மல்லிகைப்பூ செடி கூட பாருங்கள், நல்ல இந்த அடுக்கு மல்லி நிறைய மொட்டுகளோடு இருக்குது. அவ்வப்போது 1 2ன்னு விரியுது. அப்படி விரிகிற மல்லிகைப்பூவை நான் எடுத்துகிட்டு வந்து என்னோடய ஹாலில் வைக்கும்போது வீடே மனம் நிறைந்ததாக இருக்குது. தரையில் வளர்ந்துருக்கிற இந்த மல்லிகை செடியில் பூ வர்றதுக்கான அறிகுறியே இல்லாமல் இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வைத்து நிறைய பூக்கள் விரிய ஆரம்பிச்சுது. அவ்வளவு வாசனை இந்த பூவில். கடுமையான வெயில் இருந்தால் கூட நமக்கு இந்த வெயில் காலங்களில் மல்லிகைப்பூ கிடைக்கிறது அவ்வளவு மனதுக்கு இதமாகவும் இருக்குது, குளிர்ச்சியாகவும் இருக்குது. உங்கள் வீட்லேயும் இப்படி மல்லிகைப்பூக்கள் நிறையா வளரும்னு நான் நம்புகிறேன். நானும் ஒரு 5 6 செடிகள் விதவிதமாக வாங்கி வச்சுருக்கேன். வெரைட்டிஸ் பேரெல்லாம் ரொம்ப தெரியாது. இந்த பர்டிகுலர் மல்லிகை பயங்கரமான வாசனை. அதனால் இது எப்பெல்லாம் பூக்குதோ கட்டாயம் என்னோடய லிவிங் ரூமில் அது மூலையில் அது ஆக்கியபை பண்ணிக்கும். நாள் முழுசும் நல்ல மனம், ஃபேன் காற்றுக்கு இதமாக இருக்கும். அடுத்தது சங்கடப்படாமல் வர்றது கருவேப்பிலை செடி. இப்போ என்னோடய ஒரு கருவேப்பிலை செடியில் நிறையா பூக்களும் பூத்து இப்போ காய்களும் காய்த்திருக்கு. இந்த காய்கள் பழமாகணும், இன்னும் நிறையா கருவேப்பிலை செடிகளை உருவாக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரோஜா பூக்கள் கூட நம்மளை ஏமாத்துறதில்ல. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா மொட்டுகள் வந்திருக்கு. ஆனால் மற்ற மாதங்களில் பூக்கள் இப்படி அழகாக பெரிய பெரிய சைஸில் மலருது. ஆனால் வெயில் காலத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மலருது. ஆனாலும் நமக்கு சந்தோஷம் தானே. தவறாமல் இந்த மாதத்தில் பூக்கிற லில்லி பூக்கள், அடுத்தது ஒரு வைல்டு ஃப்ளவர் இப்படி எப்பொழுதுமே தோட்டத்தில் நிறையா இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது எங்கள் வீட்டில் கீழே வளர்க்கிற இந்த அடீனியம் செடிகள். கவனிக்கிறாங்களோ இல்லையோ அவ்வப்போது பூக்களை கொடுத்து கொண்டே இருக்குது. அதனால் மக்களும் நல்ல சந்தோஷமாக அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியுது. தொட்டியில் குட்டியாக வளர்ந்துட்டுருக்கிற ஹைபிஸ்கஸ் எடுத்து நான் அப்படி தரையில் நட்டி வச்சேன். இந்த தடவை வெயிலும் இல்லை, தண்ணியும் ஊற்றுறதில்ல. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த ஹைபிஸ்கஸ் செடி நல்ல மரம் போல் வளர்ந்து தினமுமே பார்த்திங்கன்னா 10 20 பூக்கள் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குது. அந்த செடியோட சைஸும் பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் பூக்களோட கலர் அவ்வளவு பிரைட்டாக இருக்குது. பூக்கள் விரிஞ்சோடனே அதை நின்று பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 பப்பாளி மரம், அதே வளர்ந்த பப்பாளி மரங்கள் தான். அதில் ஒரு பப்பாளியில் ஒரு காய் கூட வரல. அதனால் அதை வெட்டி விட்டேன். இன்னொரு பப்பாளியில் ஒரு குட்டி காய் மட்டும் வந்தது. அதை அப்படியே விட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே அவ்வளவு காய்கள் வந்திருக்கு. இயற்கையை நம்ம நேசிக்கும் போது இயற்கையும் நமக்கு வேண்டியவைகளை கொடுத்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரி வெயில் காலங்களாகட்டும் மழைக்காலங்களாகட்டும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப நமக்கு இதை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.